Tech Plus நான் வினோத். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா மொபைல்ல டெம்பர் கிளாஸ் ஒட்டுறதுக்கு பதிலா நம்ம வந்து ஸ்கிராட்ச் கார்டு ஒட்டுறத பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அதை பத்தின ஃபுல் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு, இது எப்படி நம்ம ஒட்டுறது, ஸோ எல்லாமே ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபுல்லா வீடியோ வாட்ச் பண்ணுங்க. நம்ம இந்த மிஷினை பத்தின டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த மிஷின். இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த ஃபிலிமை கட் பண்ணுறதுக்கான பிளேடு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 3 வீல் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மெட்டீரியல் லோடிங் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்காகவே ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷீட்டில் வந்து அந்த ஃபிலிமை ஒட்டி தான் நம்ம இந்த லோடிங் ஏரியாக்குள்ளே வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ வச்சா தான் கட் பண்ணுவோம். இதில் நம்ம அதில் ஃபிலிமை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மொபைலில் வந்து இதுக்காகவே வந்து ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் ஃபோனு, டேப்லெட்டு, வாட்ச்சு, ஹெட்ஃபோனு, கேமரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபிலிம்மை. ஸோ நம்ம இப்போ மொபைலுக்கு தான் கட் பண்ண போகிறோம். ஸோ மொபைலை வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் நிறைய பிராண்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பிராண்டில் கட் பண்ண போகிறீங்களோ அந்த பிராண்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எம்ஐ கட் பண்ண போகிறேன். ஸோ எம்ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா புது மாடல் இப்போ நேற்று லான்ச் ஆன ரெட்மி 10 ப்ரைம் வரைக்கும் இதில் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம இப்போ என்ன மாடல் ஒட்ட போகிறோம் அப்படின்னா நான் Note 9 Pro Maxக்கு ஒட்ட போகிறேன். ஸோ இதில் நிறைய எல்லா மாடலும் அப்டேட் மாடல் என்னென்ன இருக்கோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நாம் ஒட்ட போகிறது Note 9 Pro Max. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் ஸ்கின் ஒட்ட போகிறது கிடையாது. ஸோ நான் பேக் ஸ்கின் ஒட்ட போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் வந்து ஒரு கலரில் வந்து பேக் ஸ்கின்னை ஒட்டி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேன் பார் கோடுன்னு கேட்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் பக்கத்தில் ஒரு பார் கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை பார் கோடை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸோ ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேனுவலில் கொண்டு வந்துட்டு இதில் 20ன்னு இருக்கிறத 25ங்கிறத ஃபோர்ஸை வந்து 25 நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ மாற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபிலிம்மை வந்து நம்ம இந்த பேடில் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோடுக்கு நேராக கரெக்டாக வந்து இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ஸ்டிக்கரில் வச்சு இதை கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இந்த ஃபிலிமுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து கரெக்டான அதோட ஏரியாவில் வந்து நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிஷினில் பாருங்கள் மெட்டீரியல் லோடிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆரோ கரெக்டாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெட்டீரியல் லோடிங் ஏரியாவில் வச்சோம் அப்படின்னா சென்சார் இருக்கும் அதில். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா வீல் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பித்து அதுவே உள்ளே இழுத்துக்கும். ஸோ இது போல் உள்ளே இழுத்துக்கும். சப்போஸ் இந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்டபுள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பின்னாடி உள்ள லிவரை நீங்கள் லூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டான பொசிஷனுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கரெக்டான பொசிஷனுக்கு வந்து இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மொபைலில் உள்ள அந்த சாஃப்ட்வேரில் கட் திஸ் மாடல் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து கட் திஸ் மாடல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மிஷின் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேக் ஸ்கின் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக இந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ கட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து எதுவும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது பக்காவாக கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அவ்வளோதான் கட் பண்ணி இப்போ நமக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை எடுத்து நம்ம இந்த மொபைலில் ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபிலிம் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் ஒட்ட போகிறோம். ஃபிலிமை முதல்ல ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் அழகாக கட் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த கேமராவுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ எட்ஜ் டு எட்ஜ் வரைக்கும் ஃபுல் வியூவில் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம அதில் ஒட்ட போகிறோம்.
நீங்கள் கரெக்டாக கேமராவுக்கு நேராக கரெக்டாக நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்காக ஒட்டுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வைப்பரை வச்சு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த கேமரா இடத்த மட்டும் நீங்கள் கரெக்டாக அழுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும். அப்படியே நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா ஸ்மூத்தாக அழகாக ஒட்டிடும். உங்களுக்கு 1 செகண்ட் வேலை தான். உங்களுக்கு இப்போ என் மொபைல் வேறு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இந்த இடத்துல வேறு உடஞ்சிருந்துச்சு. ஸோ இப்போ எதுவுமே தெரியாது, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் எட்ஜ் டு எட்ஜ் வரைக்கும் ஒட்டிக்கலாம், இல்லை ஃபுல்லாக 360 ஒட்டுறதா இருந்தாலும் 360 நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்ட போகிறேன், சைடெலாம் ஒட்டுறேன். பர்ஃபெக்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் சூப்பராக ஒட்டிருச்சு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கரெக்டாக கட்டிங்லாம் வந்துருச்சு, சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு மொபைலும் செம்ம லுக்காக மாறிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வேறு லெவலில் இருக்குது, கரெக்டாக எல்லாமே செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கார்னர் வரைக்கும் ஃபுல்லாக ஒட்டிட்டோம். ஸோ இது மேலே நீங்கள் வந்து நிறையவே வந்து ஸ்கின் இருக்குது, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பிடிச்ச கலரை நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ மிஷினும் சூப்பராக இருக்குது, ஈஸியாக கட் பண்ணி கொடுத்துருது. ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து இந்த வேலையை முடிச்சிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஃபிலிம் ஒட்டியிருக்கோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா கிளியர் ஃபிலிம் ஒட்டியிருக்கோம். இதை ஒட்டணும் அப்படின்னா இந்த ஜெல்லை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒட்ட முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் பேக் ஸ்கின் ஒட்டியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி இதில் ஒட்டியிருக்கோம் நம்ம. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கேஸ் ஃப்ரெண்ட்லி ஒட்டியிருக்கோம். ஸோ கேஸ் ஃப்ரெண்ட்லினா சைட்லாம் வராது, ஒன்லி பேக்கில் மட்டும் வரும். ஸோ இதில் நிறைய கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலரை கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறையவே கலர்ஸ் இருக்குது, ஸோ டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இது போல் நீங்கள் என்ன கலர்ஸ் வேணுமோ ஒட்டிக்கலாம். இதில் நிறையா வெரைட்டி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் நீங்கள் பேக் ஸ்கின் என்ன வேணுமாலும் ஒட்டிக்கலாம் இதில். ஸோ அவ்வளோதாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதை ஒட்டினீங்க அப்படின்னா மொபைல் ரொம்பவே ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இது மேலே வந்து ஏதாவது அடித்தா கூட வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மொபைல் ஸ்க்ரீனுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வராது. ஸோ அந்தளவுக்கு இது லைட்டாக தொடச்சுட்டாலே போயிடும், அது போல் இருக்கும். இதில் கொஞ்ச நேரத்தில் இது கிளியர் ஆகிரும். ஸோ மொபைல் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த ஸ்கின் ஒட்டிக்கலாம் நீங்கள். ஸோ இது போல் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மிஷின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த மிஷினை வேணுமாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.